இருந்து உங்கள் அம்மா வெளியே வந்து காவிச்சோலையோட வந்ததுக்கு விட தெரியணும். பையன் அது இப்போ பையன் அது இருக்கட்டும், அது உங்களோட கேள்வி. இந்த காட்சிகளை சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது சம்மந்தப்பட்டதான். நீங்கள் சபைக்கு வந்ததுக்கு உண்டான விஷயங்களாக நடந்திருக்கு. சபையை, இறை சபையை, உயர்வான சபையே என்று குலதெய்வத்திற்கும் மேலாக வணங்கி வாழ்த்தி சரணடைந்து நிற்கின்ற பொழுது குலதெய்வம் அகமகிழ்வடைந்து, தான் வணங்குகின்ற இஷ்ட தெய்வம் அகமகிழ்வடைந்து உனது இல்லத்திற்குள் நுழைந்து அனுக்கிரகம் வழங்கிய காட்சியை என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தட்டி எழுப்பி யாம் இருக்கின்றோம் என்று உரைக்கின்ற அந்நிலை சபையிலிருந்து சிவமகா வாழை சித்த பேராற்றல் கொண்ட புண்ணியம் குலதெய்வத்தை இல்லத்திற்குள் அழைத்து சென்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய. அவ்வாறு அழைத்து சென்ற குலதெய்வம் அற்புதமாக உள்ளிருந்து அனுக்கிரகம் வழங்குகின்றது. சித்தனுடைய ஆற்றலோடு காணாமல் சென்ற தாயினுடைய அத்தகைய வடிவம் ஆழிக்குள் இருக்கின்றது என்று உரைக்க, அதனின்று வெளிவருகின்ற பொழுது காவி நிற உடையணிந்து வருகின்ற வேலை அது எங்கு எனில், அற்புதமாய் இல்லமதிலிருந்து ஆன்மா விடுதலை பெறுவதற்காக, கதிமோட்ச நிலை பெறுவதற்காக வரிசை கோர்த்து வருகின்ற ஆன்மாக்களின் வரிசையில் உனது தாய் சபை நாடி வந்து ஆன்மகதி மோட்சம் பெற்று சித்தனோடு அற்புதமாய் சிவமகா வாழை சித்த புண்ணியத்தில் கலந்த நிலை, அதனை நீ உள்ளிருந்து வெளியெடுத்ததால் நீ ஒரு பரிகாரம் ஆற்ற வேண்டும். குலதெய்வ ஆலயத்திற்கு, அத்தகைய ஈஸ்வரனிற்கு காவி நிற வஸ்திரம் எடுத்து, காவி நிறம் கலந்த வஸ்திரம் எடுத்து அவனுக்கு வழங்குகின்ற பொழுது அந்நிலை மறுபடியும் உள் சென்று தவத்தில் அமர்கின்ற அற்புதமான நிலை கிடைக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அந்நிலையால் அற்புதமாய் முன்னோர்களினுடைய ஆசியும் குலதெய்வ ஆசியும் உன்னை வந்தடைந்ததால் சபையினுடைய ஆற்றலோடு நீர் வேண்டிய வேண்டுதல் வெகு விரைவாக நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு பயணம் செய். அகத்தியன் பயணம் செய்து உன் இல்லத்தில் சுப நிகழ்வு நடத்துவதற்குரிய அற்புதமான ஆற்றலை சித்தன் துணையோடு அமர்ந்து ஆற்றுவோம் என்று நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.